தம்பி, அடுத்து நாம தான் மோதணும். திறமைசாலி ஜெயிப்பா. கண்டிப்பா தேங்க்யூ. என் கூட சண்டை போடுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நம்ம இரண்டாவது போட்டி ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. கோகுவும் ஊபும் மோத போறாங்க. கோகு இந்த வேர்ல்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல பல தடவை கலந்துருக்காரு. முதல்ல சின்ன பையனா அவர் நுழைஞ்சாரு, அப்புறம் இளைஞனா எல்லார் மனசையும் கொள்ளடிச்சாரு. இந்த டோர்னமெண்ட்ல எனக்கு இருக்க அனுபவத்தை வச்சு சொல்றேன். இவர்தான் எப்பயுமே டாப்ல இருந்திருக்காரு, இன்னமும் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த வாட்டி நான் ஃபைனல்ல எதிர்பார்க்கிறது யாருன்னா நம்ம கோகுவையும் மிஸ்டர் சேட்டனோட நண்பனான பூவையும் தான். ஆனா மத்த இளம் கண்டஸ்டன்ட்களை ஜெயிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட பவர் இருக்குதான்னு பார்க்கணும். சவுத் ஐலாண்ட்ல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்திருக்க ஒரு 10 வயசு பையன் தான் ஊப். இவன் குடும்பத்துல இருக்க 5 பசங்கள்ல மூத்த பையனா வந்து சண்டை போடதான் இங்க வந்திருக்கான். அந்த பிரைஸ் மணி கிடைக்கும்னு நம்புறான். இது நல்ல விஷயம் இல்ல? பாவம் அந்த சின்ன பையன் குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான். முதல் ரவுண்ட்ல கோகுவை எதிர்த்து சண்டை போடணும். இந்த டோர்னமெண்ட்லயே இதுதான் முக்கியமான சண்டையா இருக்க போகுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஓகே போட்டியாளர்களே, நீங்க தயாரா? உடனே சண்டையை ஆரம்பிக்கலாம். ஹேய், ரொம்ப பதட்டப்படாத ஊப். இந்த மாதிரி நடுங்குனா உன்னால ஒழுங்கா சண்டை போட முடியாது. சரி, சாரி. என்ன இவன் இப்படி பயப்படுறான்? எனக்கு வேற வழியே இல்ல. நான் அவனை ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். இவ்ளோ கோழையா நீ? இல்ல உங்க கிராமத்துல எல்லாருமே கோழை பசங்க தானா? ஆரம்பத்துல என் கூட சண்டை போட உனக்கு தகுதி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு பயத்தை உன்கிட்ட நான் எதிர்பார்க்கல. நீ சரியான கோழை பையனா இருக்க. வேற என்ன சொல்றது? இது கரெக்டா இருக்கும். நீ ஒரு நோஞ்சா. வீட்டுக்கு நடந்து போக முடியாத அளவுக்கு உன் கால் எலும்ப உடைக்க போற. இல்ல நீ இறந்து போகலாம். ஆமா, உடைஞ்சு போன உன் எலும்புகளை பார்சல் பண்ணி உன் அறுவருப்பான அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன். ரொம்ப பேசாதீங்க, எங்க அம்மா ஒண்ணு அப்படி கிடையாது. சரி, ஒத்துக்கிறேன், அவங்க அப்படி கிடையாது. இப்ப வந்து என் கூட மோது. கோவப்படுத்துறது போதுமா? என்னப்பா உங்க அப்பா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? தேவையில்லாம பேசாம சண்டை போட வேண்டியது தானே? தெரியலையே. இன்னும் அவனை கடுப்பேத்துற. அதோட உங்க அப்பா கோழதான். என் அம்மாவை பத்தி யாரும் இப்படி பேசினதில்ல. அவங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. உங்களை நான் இதுக்கு சும்மா விட மாட்டேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என் சந்தேகம் தெளிவாயிடுச்சு. நீதான் பூவோட மறுபிறவி. இந்த வாங்கிக்க. என்ன இது? இதை விட நல்லா சண்டை போடுவியே. ஹாய் பையா. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். இந்த போட்டியில நான் தோக்க கூடாது. எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிப்பேன்னு அம்மாக்கும் அப்பாவுக்கும் சத்தியம் பண்ணிருக்கேன். எனக்கு அந்த பிரைஸ் மணி கிடைச்சே ஆகணும். எதுக்காக தயங்குற ஊப்? நீ எதுவும் பண்ணலனா நான் ஆக்ஷன் எடுப்பேன். பிரமாதம். கொஞ்சம் கொஞ்சமா இவன் கத்துக்கிட்டு இருக்கான். என்னால அதை நம்பவே முடியல. அந்த பையன் ஆரம்பத்தில் இருந்ததை விட கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருக்கான்.
எப்பா இதெல்லாம் உண்மைதானா? அந்த பையன் கலக்குறான். யாரு பாவ? அவன் அட்டகாசமா சண்டை போடுறான். கோகுவை எதிர்த்து அவனால எப்படி இவ்ளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியுது? கோகு ஒரு ஃபைட்டரை பத்தி சொன்னான்ல, அவன் தானே இது? அவனுக்காக தானே கோகு சண்டை போட வந்திருக்கான். நீ கலக்குற. அப்படிதான் விடாத. இது உண்மைதான். கோகு சொன்னது சரிதான் போல இருக்கு. அந்த பையன் பூவோட மறுபிறவிதான். யா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ரெண்டு பேருமே சரிக்கு சமமா இருக்காங்க. நம்ம கோகுவும் சரி ஊபும் சரி சண்டையில விட்டு கொடுக்கிற மாதிரியே தெரியல. பயங்கரமான ஆக்ஷனை காட்டிட்டு இருக்காரு. பார்க்கதான் சின்ன பையன் மாதிரி தெரியுறாரு. ஆனா கோகுவை தூக்கிட்டு எப்படி சுத்துறாருன்னு பாத்துக்கடா. இத நீ பேசினதுக்கான தண்டனை. உங்களுக்கு எதுவும் ஆகல? எல்லாம் முடிஞ்சதா? அவருக்கு ஒண்ணும் ஆகலல்ல? கோகு வாவ்! ஃபேன்ஸ், இந்த சண்டை முடிஞ்சிருச்சா? அடங்கப்பா, அந்த பையன் கலக்கிட்டான். சண்டை போட்டான். பரவாயில்ல, நான் தான் ஆரம்பிச்சேன். ஓகே, ரவுண்ட் 2. பாத்துருவோம். நான் பின்வாங்க மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் பின்வாங்க போறதில்ல. கண்டிப்பா இதுல ஜெயிப்பேன். நான் பின்வாங்க மாட்டேன். விழுந்துடக்கூடாது. அவ எப்படி அந்த மாதிரி பண்ணா? அவரால பறக்க முடியுமா? அப்பா ஜாக்கிரதப்பா.